துர்கா, எல்லாரும் வந்தாச்சு, விருந்து ஆரம்பிச்சிடலாம். சரிங்கய்யா. ஆமா, அசோக், சத்யா, தேவா இவங்களா எங்க? அவங்க சாப்பிட வரலையா? அவங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. என்னம்மா, அவங்க சாப்பிடும் போது எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுருப்போம். பெரியய்யா, அப்போ நீங்க ரூமுக்குள்ள ஏதோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கூப்பிடல. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க? என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்க சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சுன்னா பாருங்களேன். அப்படியா? நான் பேசினது உனக்கு இங்க கேட்டுச்சா? ஆமா, உங்க சிரிப்பு சத்தமும் சந்தோஷமா பேசுற தோணியும் நல்லாவே கேட்டுச்சு. ஆனா நான் சமையல் கட்டுல பிஸியா இருந்தேனா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிக்கல. சரிம்மா துர்கா, அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. நல்ல வேலை தம்பி, அவளோட பேச்ச மாத்துனீங்க. அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. சரிங்க நீ. ஐயோ வீணா, இன்னைக்கு வடை, பாயாசம், அப்பளம், பொரியல் சாப்பாடுன்னு விருந்து வேற மாதிரி இருக்கும்ல. எப்படி அலையுது பாரு. ஆமாத்த, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா இன்னைக்கு உங்க இலையே நிறைய போகுது. ஐ செம்ம ஜாலி.